மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ஜூனியருக்கு எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. அந்த மிஷினரிஸோட அவர் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபால்ட் வந்துருச்சு. அந்த ஃபால்ட்டை அவர் சால்வ் பண்ணணும் அப்படின்னா சீனியர் சொன்ன மாதிரி டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை அவர் ரெஃபர் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டை அவர் ரெஃபர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம்னால என்டையர் ப்ரொடக்ஷனுமே ஸ்லோ ஆகுது. இந்த ப்ராப்ளம் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் நிறைய இடத்துல எங்கெல்லாம் டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணாதான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு இருக்கோ அங்க எல்லாமே டைம் கன்சியூம் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவளுக்கு எவ்வளோ டைம் பிடிக்கும்னு. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்குள்ள என்டையர் ப்ரொடக்ஷனுமே ஸ்லோ ஆகுது. அவருக்கு மட்டும் ஒரு ChatGPT மாதிரி அவரோட டாக்குமெண்ட் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு வந்து கேட்கற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண எப்படி இருக்கும்? வித்தின் செகண்ட்ல அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு ப்ரொடக்ஷனை ரொம்ப ஸ்பீட் பண்ணிடலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட பிசினஸ் டேட்டா வச்சு உங்களுக்குன்னு ஒரு ChatGPT, அதாவது எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்ற மாதிரி. இந்த கான்செப்டை தான் AI வேர்ல்டுல RAGன்னு சொல்றாங்க, அதாவது ரெட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேட்டிவ். திஸ் இஸ் யூனிவர்சல் அல்காரிதம். அதாவது இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு IT கம்பெனியில் அவங்களும் டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணி தான் ஒரு இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னா IT கம்பெனிஸில் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேசஸ்லையும் இந்த ரேகை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன டவுட் கேட்டாலும் அந்த டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணிட்டு வந்து அது ஈஸியாக ஆன்சர் சொல்லிடும். அப்போ சீக்ரெட் என்னன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணி ஒரு ஆன்சர் வேணுமோ அப்பெல்லாம் நீங்க RAG கான்செப்டை உங்களோட டூல்லையோ வெப்சைட்லயோ ஈஸியா இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, இதை பேஸ் மாடலா வச்சு உங்களோட என்டையர் ப்ராசஸையுமே வேற லெவல்ல நீங்க அட்வான்ஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, இந்த RAG சிஸ்டமோட இன்டர்னல் கான்செப்டா டாக்குமெண்ட்க்கு பதிலா உங்களோட டேட்டா பேஸும் கனெக்ட் பண்ண முடியும், ஏஜென்ட் RAGும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் யூர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து இந்த RAGை நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதுல ஹைலைட்டர் என்னன்னா, ஏஜென்ட் கூடயும் நீங்க RAGை இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஏஜென்டிக் RAGனு மாடியூல்ஸ் இருக்கு. ஒரு சிம்பிளா ஒரு RAG ChatGPTல எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நீங்க கண்டிப்பா பிரீமியம் யூசரா இருக்கணும். யுவர் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எப்பெல்லாம் நீங்க கொஸ்டின் கேட்குறீங்களோ எந்த மாதிரி அதை ஆன்சர் பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துட்டு இங்க ஆட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கு, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அப்லோட் பண்ணுங்க. இனிமேல் நீங்க என்ன கொஸ்டின் இதுல ப்ராம்ப்ட் பண்ணாலுமே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ணி நீங்க கேட்கறதுக்கு அது ஆன்சர் கொடுக்கும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது மேம், ChatGPT இங்க கம்பெனில அலோடே இல்லைன்னு. எஸ்ங்க, நிறைய கம்பெனிஸ்ல ChatGPT அலோ பண்றது இல்லை. அந்த கேஸுக்கு இன்டர்னல் யூஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெப்சைட்லயே இந்த மாதிரி RAG சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேஸ்ல இப்ப நம்ம ஹோப்ஏஐ வெப்சைட்ல நாங்க எங்க வெப்சைட் விசிட்டர்ஸ்க்காக RAGஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எங்க வெப்சைட் விசிட்டர்ஸ் எங்க கோர்ஸோட சர்வீசஸ் பத்தி தான் அதிகமா என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும், நாங்க என்ன சர்வீஸ் கொடுக்குறோம்னு ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல வெறும் 2 பேஜ் டாக்குமெண்ட்ல கொடுத்தாச்சு. இப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு யூசர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அழகா அதுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் லெவல்ல ஆன்சர் பண்ணும். எங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த RAGோட சேர்த்து லீட் கேப்சரிங்கும் அசைன் பண்ணியிருக்கோம். நேமும் ஃபோன் நம்பரும் கொடுத்தா அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்லையும் இந்த லீடோட டேட்டாவை அனுப்பிச்சிடும். ஏன் யூஸ் கேசஸ்க்கு இது வெப்சைட்ல டிப்ளாய் பண்ணணும்னு இருந்துச்சு, அதனால வெப்சைட்ல டிப்ளாய் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டூலா கிரியேட் பண்ணனால இதை ஈஸியா டூலா கிரியேட் பண்ணி இன்டர்னல் யூஸுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கம்பெனிஸ்லயுமே கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் சிஸ்டமுமே ஆக்ட் ஆகணும். அப்போ இந்த RAG சிஸ்டம் எல்லா கம்பெனிஸுமே அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரே விஷயம் என்னன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்பவே கம்மி. அதாவது RAGன்னு மட்டும் இல்லாம ஒரு AI பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்குற எக்ஸ்பர்ட்ஸே ரொம்ப கம்மி. நம்ம ஹோப்ஏஐல இந்த RAG சிஸ்டமை ஸ்கிராச்ல இருந்து சொல்லி கொடுத்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதாவது அவங்கவுங்க வெப்சைட்ல அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும் வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி AI பேஸ்டு சொல்யூஷன் கொடுக்குற எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கம்மி, பட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த லூப் ஹோலை நீங்க யூஸ் பண்ணிட்டு நீங்களும் AI எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஃபியூச்சர், அதாவது இப்போ எல்லாரும் டெய்லி லைஃப்ல AI யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்னு போய் இப்போ டெய்லி யூஸ்க்கு வந்துச்சு. இன்னும் நம்ம அதை மாஸ்டர் பண்ணாமல் இருந்தோம்னா
we are losing in this competitive world. இது பியூரா ஹோபேல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 1-to-1 மென்டார்ஷிப் அண்ட் சிங்கிள் டியூட்டர் கைடன்ஸோட படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சு அவங்களுக்கான டிசையர்ட் ரிசல்ட்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஏஐ ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும், எஸ்பெஷலி இந்த ரேக் மாதிரியான அப்கமிங் கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு கீழே வரக்கூடிய ஏ ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், கேனாக இருக்கட்டும், ஸோ என்னென்ன கான்செப்ட்லாம் இந்த ஏஐ வேர்ல்டுக்கு சர்வை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே நம்ம கோர்ஸில், அதுவும் நம்ம தமிழில் இருக்கும். உங்கள் ஜேர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் 2 hours ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த 2 hoursல ஏஐனா என்ன, எப்படி ஏஐ ஒரு அப்ளிகேஷனாக கிரியேட் ஆகுது, எப்படி எல்லா கோரோடையும் இன்டெகிரேட் பண்ணிக்கலான்ற கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்களே 10+ அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே எப்படி பண்ணணுன்ற ப்ரொசீஜர் நீங்களே எழுதுவீங்க வித் ஃப்ளோ டயக்ராம். அந்த வெபினாரோட எண்டில் என் கூட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் ஏஐ பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஏஐ ஜர்னியை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், உங்களுக்கு ரேகோட ஆர்கிடெக்சர் இதே மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்காக நான் ரேக் ஆர்கிடெக்சரும் போடுறேன்.